அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப எளிமையான அமல், உங்களுக்கு ரொம்ப உதவியான, எல்லா நேரத்துலையும் எல்லா நிலையிலையும் ஓதுறதுக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப உதவியாக இருக்கும். செல்வத்திற்காகவே சொல்லக்கூடிய அமல்களில் இந்த ஒரு அமலும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம், உங்களுடைய வருமான ரீதியாக, உங்களுக்கு செல்வ ரீதியாக, பண ரீதியான மாற்றத்தை உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு பதில் கொடுப்பான். பணம் அப்படிங்கிறதால மட்டும்தான் பலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும், பலருடைய வாழ்க்கையில் நிம்மதி இழக்கக்கூடிய நிலை, நிம்மதியாக தூங்கக்கூட முடியல அப்படின்னு நிறைய பேரால் சொல்லுவாங்க. அது எல்லாமே பணத்தால், நிறைய பணத்தால் தான் இருக்கும். பலருடைய வாழ்க்கையில் நிம்மதி இழக்கிறது அப்படிங்கிறது பணத்தால் மட்டும்தான் இருக்கும். அந்த செல்வம், அந்த பணம் குறையிறதால மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாத பட்சத்தில் மற்றவங்க கிட்ட கடன் கேட்குற நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதற்காக இன்னொருத்தவங்க கிட்ட கடன் வாங்குவோம். இப்படியே கடன்லேயே வாழ்க்கை ஓடும் பொழுது நிம்மதி இழக்க பலருக்கும் நேரிடும். கடன் இல்லை, ஆனால் எனக்கு சில ஆசைகள் இருக்குது, அதற்கு எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியான அமல். ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையிலேயே இந்த ஒரு அமல் ரொம்ப நல்ல விதமாக மாற்றின ஒரு சூறாவும் இடம்பெற்றிருக்கு. இந்த அமலை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம். இந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. தனிமையில் அமர்ந்து நீங்கள் நியத் வச்சு இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சலவாத், தரூத் இப்ராஹிம் இருக்கு இல்லையா, அந்த சலவாத்தை நீங்கள் ஓதணும். நாம் தொழுகையில் ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சலவாத்தை 3 முறை நீங்கள் ஓதுங்க. மற்ற செலவாத்துக்கள் அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த தரூத் இப்ராஹிம் தொழுகையில் ஓதக்கூடிய இந்த செலவாத்துக்கு ரொம்ப சிறப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் இது மரணத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழுகையில் ஓதுறோம் அப்படிங்கிறனால முடிந்த வரைக்கும் இந்த செலவாத்தையே நீங்கள் ஓதுங்க. 3 முறை இந்த செலவாத்தை ஓதுங்க. அதுக்கப்புறம் சூரா இக்லாஸை 11 முறை நீங்கள் ஓதுங்க. சூரா இக்லாஸ் அப்படின்னா குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த சின்ன சிறிய சூறா தான். ஆனால் அதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறது ஏராளம். இந்த சூறா பலருக்கும், அனைவருக்கும் மரணத்தில் இருக்கக்கூடிய சூறால ஒன்று தான் இந்த சூறா. அதனால எல்லோருக்கும் இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் இந்த சூறா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சூறா. ஏன்னா ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கடனில் இருந்த பட்சத்தில் கூட கடனோடு அவங்க மோத்தாடாங்க. ஆனால் அந்த கடனை அல்லாஹ் தஆலா ஒருத்தர் மூலயமா பொறுப்பேற்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா மாணவர்களும் தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய ஜனாசா தொழுகையில். அது எவ்வளோ பெரிய பாக்கியமான விஷயம். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடனோட ஒருத்தவங்க மௌத்தாடாங்க அப்படின்னா அவங்க தொழுகை அவங்களுக்கு அவங்க நின்று செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கடனோட மௌத்தா இருக்காங்க, ஆனால் மாணவர்களே அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க பாக்கியம் இருந்தவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க இந்த ஒரு சூறாவை அல்லாஹ் நம்பி ஓதியிருக்காங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு அருமையான சின்ன சூறாவை அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒரு சஹாபி ஓதுனதின் காரணத்தால் அல்லாஹ் தஆலா அந்த கடனை பொறுப்பேற்க வச்சு அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போனோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கடனையும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருந்து பொறுப்பேற்று அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கடன்லேருந்து விடுதலை செய்ய அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான் இந்த சூறாவின் வர்க்கத்தால். அதனால் இந்த ஒரு சூறாவை 11 முறை நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவான். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பரக்கத்தான நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த சூறா 11 முறை ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு இஸ்மு, அல்லாஹுடைய திருநாமம், யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ், யா கனியு யா அல்லாஹ், நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செஞ்சு சீமானா ஆக்கக்கூடியவன், செல்வ சீமானா நம்மளை ஆக்கக்கூடியவன், வசதி வாய்ப்போட நல்ல நிலைக்கு மாற்றக்கூடியவன் அந்த ரப்பு தான். அந்த தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹாஜத்துக்களையும் நிவர்த்தி செஞ்சு நமக்கு தேவைகளையே நீக்கி நம்மளை பரக்கத்தான வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு
அந்த தன்மை, அந்த தகுதி நம்மளுடைய படைத்த நம்மளுடைய ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த வகையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் யா கனியு அப்படிங்கிறது. ரொம்ப 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 பணத்திற்காகவே உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கும் பொழுது இந்த அமல் ரொம்ப உதவியான ஒரு அமல் தான். இந்த ஒரு அல்லாஹுடைய இஸ்மை வந்து 71 முறை நீங்க ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் திருப்பியும் நீங்க தரூத் இப்ராஹிம் அந்த செலவாத்தை 3 முறை, அதாவது முன்னும் பின்னும் 3 முறை செலவாத்து, குல்ஹுல்லாஹு அஹத் சூரா 11 முறை, யா கனியு யா அல்லாஹ் 71 முறை நீங்க ஓதணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ பிரச்சனையிலிருந்தும் கடன்களிலிருந்தும் அல்லாஹாலா உங்களுக்கு விடுதலை செஞ்சு ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பெரிய தேவைகளுக்காக கூட நிரந்தரமான செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் தற்காலிக அவசர தேவைகளையும் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ஒரு சூறா ரொம்ப உதவியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான அமல், ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல். அதனால இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.